ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சனிக்கிழமை விரதம். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் செடியில் காய்ச்ச கத்திரிக்காவை சமைச்சு நாங்கள் சாமிக்கு படைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா, என்ன தான் நம்ம வெளியில் கடையில் காய்கறிகள்லாம் வாங்கினாலும் அது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்காது. அந்த செடியில் என்ன மருந்து அடித்தாங்களோ, எப்படி இது பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். இது நம்ம கையால் நம்மளே பறித்து அதை சாப்பிட்றது இருக்குது. அது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த காயை பறிக்கவே தெரியல. கொஞ்சம் பயந்துட்டு பறித்தேன். எப்படின்னா, எனக்கு இன்னொரையும் இதான் ஃபஸ்ட் டைம்ன்றது போது ஒருவேளை சிசரால் கட் பண்ணணுமா இல்லை எப்படின்னு தெரியல. சரி, ஓகே, இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடி உடஞ்சிக்குமோன்ற ஒரு பயத்திலே கட் பண்ணேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாவும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற காய்கறியாக இருந்துச்சு. சரி, ஓகே, அந்த மிளகாவே இன்றைக்கி வச்சு ரசத்துக்கும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை மிளகாவும் நான் அப்படியே பறித்தேங்க. செடியில் அந்த செடி நான் பறிக்கும்போது அந்த இது வேரே கட்டாயிடுமோ, வேரே உறிஞ்சிக்குமோ அப்படின்ட்டு பயந்துகிட்டே தான் பறித்தேன். அது தானாகவே ஒன்று விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு செடியிலையும் அப்படியே கொஞ்சம் பச்சை மிளகா தேவையானது பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 பச்சை மிளகா இருந்துச்சு. அந்த 3 பச்சை மிளகாவையும் பறிச்சாச்சுங்க. பறிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம செடியில் நம்ம மரத்தில் முருங்கை இருந்துச்சு, முருங்காயும் பறிச்சுட்டு இன்றைக்கி சந்தோஷமாக விரதத்தை முடிச்சாச்சு. ஹலோ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.